சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/2/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி. நாளைய தினம் அதிகாலை 3:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு சதயம் நட்சத்திரம் மதியம் 1:39 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா கிம்ஸ்துகனம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பால்குண சுத்த பிரதமை அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா. சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த பால்குண மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக கோச்செங்கச்சோழ நாயனார் குரு பூஜை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா. இந்த கோச்செங்கச்சோழ நாயனார் என்பவர் தான் இந்த திருவானைக்காவல்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆலயத்தை எழுப்பியவர். யானைப்புகா மாடக்கோவில் அப்படின்னே சொல்லுவா. அந்த ஆலயத்தை எழுப்பிய அந்த கோச்செங்கச்சோழ நாயனாருடைய குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:28 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:14 சந்திர உதயம் என்பது காலை 6:29 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6:43 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:50 முதல் காலை 6:28 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:53 முதல் மதியம் 12:21 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:17 முதல் மாலை 4:45 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:57 முதல் காலை 9:25 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:52 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:10 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை நாம் ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு தேசிய அறிவியல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது இந்த சர்சிவி ராமன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் தெரியுமா. ராமன் விளைவு அப்படின்னே படிச்சிருப்போம். ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவா. அதாவது அவர் அந்த ஒளி சிதறல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு ராமன்ஸ் எஃபெக்ட், ராமன் விளைவை அறிமுகப்படுத்திய நாள் இந்த நாள் என்பதால் இந்த நாளானது ஒரு தேசிய அறிவியல் நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒளிச்சிதறலுக்கும் ஜோதிடத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒளிச்சிதறல் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, ராமன்ஸ் எஃபெக்டே எதை சொல்றது, நமக்கு ராமன் விளைவே எதை பத்தி பேசுறான்னு சொன்னோம்னா, வானம் ஏன் நீல நிறத்திலே இருக்கிறது, கடல் கூட நீல நிறமாக காட்சி அளிக்கிறது. ஆனா கடல் நீரை கையில எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒன்றும் ப்ளூ கலர்ல இல்லை. ஆனா நம்ம லாங்ல இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ப்ளூயிஷா கடல் தெரியுது, வானமும் கூட நீல நிறமாக தெரிகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவர் கண்டுபிடிச்சு ஒளி சிதறல், அந்த ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா. அதைத்தான் நாம் ஜோதிடத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்க போகிறோம். ஒளிச்சிதறலுக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டான்னு சொல்லி கேட்டா சர்வ நிச்சயமாக தொடர்பு என்பது உண்டு. ஜோதிஷம் அப்படின்னு சொன்னாலே ஒளி அறிவியல் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வரோம். ஜோதிடம் என்கின்ற வார்த்தையே ஒளியிலிருந்து உருவானதுதான். அந்த ஒளி சிதறல் தான் இதற்கு, இந்த ஜோதிடத்திற்கு
அடிப்படையான விதி என்பதையே புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஈஸியா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? நம்ம இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் விளையாட்டா ஒரு விஷயத்த பண்ணியிருப்போம். இந்த கண்ணாடி ஸ்கேல் அப்படிங்கிறத சொல்லுவா. இந்த கண்ணாடி ஸ்கேலை வந்து நம்ம கொண்டு போய் ஒரு வெயில்ல வச்சு இப்படி சாட்சி பார்த்தோம்னா, அந்த கண்ணாடி ஸ்கேல் வழியா அந்த சூரியனுடைய ஒளியானது பட்டு அப்படியே கலர் கலரா டால் அடிக்கும் தெரியுமா? இதெல்லாம் இந்த மரத்தடியில உட்கார்ந்து படிக்கிற அந்த குழந்தைகள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பா. இந்த காலத்து குழந்தைகளுக்கு அது போன்ற அனுபவங்கள்ங்கிறது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா மரத்தடியிலலாம் உட்காந்து யாரும் படிக்கிறதே இல்லையே. நம்ம போய் ஒரு வெயில்ல உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த ஸ்கேலை வச்சு விளையாடிட்டே இருக்கும்போது தெரியும். ஒரு ஸ்கேலை இப்படி சாய்ச்சி அந்த வெயில்ல வச்சோம்னா, அதன் வழியாக ஒளியானது ஊடுருவி அப்படியே பிரியும் தெரியுமா? அந்த பிரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதைத்தான் நம்முடைய ஜோதிடமானது ஒரு அடிப்படை விதியாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறது. விப்ஜியார் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? ஒரு 7 நிறமாக அது பிரிகிறதுன்னே சொல்றா. அந்த 7 நிறங்கள் அந்த விப்ஜியார்னு சொல்றோம் இல்லையா? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். இதைத்தான் நம்முடைய கிரகங்கள் கிரகித்துக் கொள்கின்றன. அந்த கிரகங்கள் அவற்றுக்குரிய தன்மைக்கு ஏற்றவாறு அதனை கிரகித்து கொண்டு நம்மீது மீண்டும் அதனை பிரதிபலிக்கின்றன. அந்த பிரதிபலிப்பின் விளைவாகத்தான் நாம் பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக ஒளிச்சிதறலுக்கும் ஜோதிடத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. இதைத்தான் நமக்கு புராணோக்தமா எப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியன் வந்து 7 குதிரை பூட்டிய ஒரு ரதத்திலே வருகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 7 குதிரை அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த ஒளி கதிர்கள், இந்த விப்ஜியார் அப்படிங்கிற அந்த ஒளி கற்றை அப்படிங்கிற மாதிரியே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம பார்த்தோம்னா இந்த ராகு காலம், யமகண்டம் அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சுட்டு வரோம் இல்லையா? இது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொன்னா, இந்த சூரியனினுடைய ஒளி 7 விதமாக பிரிகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சிதறுகிறது, பிரிகிறது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கதிர்வீச்சினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்றே சொல்றார். இதுக்குத்தான் நமக்கு 7 கிரகங்களுக்குமே துணைக்கோள்கள் என்று பிரித்து வைத்திருப்பார்கள். அதாவது சூரியனுக்கு காலன் என்றும், சந்திரனுக்கு வந்து ஒரு பரிவேடன் என்றும், செவ்வாய்க்கு வந்து ஒரு மிருத்யு என்கின்ற ஒரு நேச்சுரல் சாட்டிலைட் ஒரு துணைக்கோளையும், அதே மாதிரி புதனுக்கு வந்து அர்த்த பிரகடனன் என்கின்ற ஒரு துணைக்கோளையும், வியாழனுக்கு யமகண்டன் என்கின்ற ஒரு துணைக்கோளையும், வெள்ளிக்கு பார்த்தோம்னா சுக்கிரனுக்கு இந்திர தனுசு அப்படிங்கிற ஒரு துணைக்கோளையும், அதே மாதிரி சனிக்கு வந்து குளிகன் என்கின்ற ஒரு துணைக்கோளையும், ராகு கேத்துக்களுக்கு தூமகேது அப்படிங்கிற ஒரு இதையும் பிரிச்சு வச்சிருப்பார். இப்படி இந்த நிஜக்கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 7 கோள்களும் தலா 1.5 மணி நேரத்தை தங்களுக்காக பிரித்துக் கொள்கின்றன. அந்த நேச்சுரல் சேட்டிலைட் சொல்றோம் இல்லையா? இதை நான் எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாளன்னைக்கு பார்த்தோம்னா காலையில 6 to 7:30 காலன் அப்படிங்கிற ஒரு டைம்ங்கிறது வந்துடும். அப்படியே தலைகீழ போட்டுட்டே வரணும். ஞாயிற்றுக்கிழமை காலைல 6-7 காலனுடைய டைமு, அப்படியே சனிக்கிழமை 7:30-9, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 9-10 மாதிரி காலனுடைய டைம்ங்கிறத கொடுத்துருப்பா. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தினுடைய துணைக்கோள்களுக்குரிய நாள்களை அந்த நேரத்தினையும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இப்படி நான் ஏன் இதை சொல்றேன், நம்ம வந்து பழக்கத்துல எதை பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகு காலம், யமகண்டம், குளிகன் ஆகிய 3 காலங்களை மட்டும்தான் பார்க்கிறோம். இந்த ராகு காலம் என்பது ராகு கேத்துக்களினுடைய ஒரு காலமாகவும், இந்த யமகண்டன் என்பது குருவினுடைய ஒரு காலமாகவும், குளிகன் என்பவர் சனியினுடைய ஒரு காலமாகவும் பார்க்கப்படுகிறதே தவிர மற்ற கோள்களுடைய காலங்களை நாம் பார்ப்பதில்லை. இருந்தாலும் அதையும் பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இவை அனைத்துமே இந்த டேபிள், இந்த காலங்களை எதனை கொண்டு பிரிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த ஒளி சிதறலின் அடிப்படையில் தான். மீதி 7 கிரகங்களும் எடுத்துட்டு போக ஒரு டைம் மிச்சம் இருக்கும் இல்லையா? அதைத்தான் ராகுகால நேரமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.